بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் 2வது சூறாவில் 102வது வசனத்துடைய ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த விட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி பார்ப்போம். என்ன விட்டோம்னு சொன்னால், அப்போ அந்த அந்த சைத்தான்கள், அதாவது ஹாரூத் மாரூத் என்ற 2 சைத்தான்கள் சூனியம்ன்ற ஒரு கலையை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷனோடு சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்டிஷன் இல்லை, ஒரு அறிவுரையோட, நீ இதை கற்று காஃபிர் ஆகிடாதப்பா, இது நாங்கள் சோதனையாக வந்திருக்கிறோம், இது படித்தாலும் நீ காஃபிராக போயிடுவ, இது உனக்கு வேணாம் என்று சொல்லிவிட்டு தான் கற்றுக் கொடுக்குறார்கள். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்போ நான் இது கற்றுக்கொள்ளவில்லைன்னு ஒரு முந்தைய அர்த்தம் செஞ்சுருப்பேன். அந்த அர்த்தம் செய்ய தேவையில்லை, கற்றுக்கொண்டார்கள்னு வைக்கலாம். ஏன்னாடா சூனியத்துக்கு உள்ள ஆற்றல் என்னன்னு நம்ம விளங்கிட்ட பிறகு நம்ம அதுக்கு இந்த அர்த்தம் கொடுத்தாலும் அந்த அர்த்தம் கொடுத்தாலும் எந்த அர்த்தம் கொடுத்தாலும் சூனியத்துக்கு ஆற்றல் வராது. அதனால் எல்லோரும் என்ன அர்த்தம் கொடுக்குறாங்களோ அந்த அர்த்தத்தை இப்போ கொடுத்துட்டு போயிடலாம், ஒன்றுமே பாதிக்காது. இப்போ யத்தஅல்லமூன, அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இவங்க கற்றுக் கொடுத்தாங்க, வரக்கூடிய மக்கள் கற்றுக்கொண்டார்கள். யாரிடமிருந்து கற்றார்கள்? மின்ஹுமா, அந்த இருவரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கு மத்தியில் எதன் மூலம் பிரிப்பார்களோ அதை கற்றுக்கொண்டார்கள். அது சூனியம் அல்லாத ஒரு கலையா, அதுக்குள்ளே நம்ம போக தேவையே இல்லை. 2ல் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், சூனியத்தை கற்றுக்கிட்டோம், சூனியம் அல்லாதே கற்றுக்கொள்ளட்டும். கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டால் அதனால் எதாவது செய்ய முடியுமா? அவன் அப்படி கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்கானே தவிர கணவன் மனைவியை இதன் மூலமெல்லாம் பிரிக்கிற ஒரு தன்மை அல்லாஹ் வைக்கலை. அதனால தான் ஒமாகும், அவர்கள் பில்லார்ரீன, லரர் செய்யக்கூடியவர்களாக, தீங்கு செய்யக்கூடியவர்களாக இல்லை. பிஹி, இதன் மூலம் என்று சொன்னால் எதன் மூலம் கணவன் மனைவி பிரிப்பார்கள் என்று சொல்லப்படுதோ அதன் மூலம்னு வச்சுக்கிடலாம். அல்லது அதுக்கு முந்தைய சிகருன்னு வச்சுல அதை கூட வச்சுக்கிடலாம். ஒமாகும் பில்லார்ரி 2 வச்சாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் வராது, எந்த ஒரு பாரதூரமான இது வந்துடாது. ஒமாகும் பில்லார்ரீன பிஹி, இந்த சூனியத்தின் மூலம் தீங்கிழைப்பவர்களாக இருக்கவில்லை. அல்லது அந்த கலையின் மூலம், எந்த கலையின் மூலமாக கணவன் மனைவி பிரிப்பார்களோ அந்த கலையின் மூலம் தீங்கிழைப்பவர்களாக இல்லை. மின் அஹதின், யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை. இல்லாபி இதனில்லா, அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ் நாடுனா எதன் மூலமான தீங்கு வந்துடும். அப்படி ஒன்று அல்லாஹ் நாடி 1-2 நடந்தால் நடக்குமே தவிர இவங்களுடைய கலைக்கே அந்த சக்தி இருக்கான இல்லை. இன்னொரு தடவை அது உறுதிப்படுத்துகிறான்ல, சூனியத்துக்கு சுயமான எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. அப்போ சூனியம்னு ஒரு 10 பேருக்கு போய் செய்வான். ஒருத்தன் சூனியம்னு செய்கிறாங்க, ஒரு 10 பேருக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு செய்கிறான். அதெல்லாம் பொய் தானே. அந்த பொய்யாக இருக்கும்போது கூட ஒருத்தனுக்கு ஏதோ நடக்க வேண்டிய நேரம் வந்துடும். அதனால் அவங்க 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. பற்றியெல்லாம் பிரிச்சுட்டேன்பான். இது அல்லாஹ் நாடுங்களே தவிர. அல்லாஹ் தர்காவுக்கெல்லாம் போகிறாங்க. தர்காவுக்கு போகும்போது 100 தர்கா ஏறி இறங்குவான், குணமாகாது. 101வது தர்காவுக்கு போவான், உடனே குணமாகி போயிடும். அப்போ அந்த இடத்துல போகும்போது குணமாகணும்னு இருக்கே தவிர அவரை குணமாக்கினார், குணமாக்கலை. அந்த மாதிரி உள்ள ஸ்டைலில் இதெல்லாம் என்ன செய்ய காட்டுறான், சொல்கிறான். இதன் மூலம் அவர்கள் யாருக்கும் தீங்கு, மின் அஹதின், எந்த ஒருவனுக்கும் அப்படின்னு சொன்னாலேயே இவங்க கற்றுக் கொடுத்த கலைக்கு அந்த சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஒமாகும் பில் ஆர்ரீன, இவர்கள் தீங்கிழைப்பவர்களாக இல்லை. இவர்கள்னால் அந்த கற்றுக் கொடுத்த ஆசான்களை சொல்லி காட்டுறான். அவர்கள் தீங்கிழைப்பவர்களாக இல்லை. பிஹி, இதன் மூலம், இந்த கற்றுக் கொடுத்தாங்களே இதன் மூலம் தீங்கிழைப்பவர்களாக இருக்கவில்லை. மின் அஹதின், எந்த ஒருவனுக்கும் தீங்கிழைப்பவர்களாக இல்லைன்னா தீங்கிழைக்க முடியாது. இல்லாபி இதன் இல்லா, அல்லாஹ் நாடுனாலே தவிர அப்படின்னு சொல்லி போகிறான். அப்போ இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க, கணவன் மனைவி அப்படி சொல்லி பிரிக்கலாம் இப்படி சொல்லி பிரிக்கலாம் என்று சொல்லி கொடுக்குறாங்க. அதன் மூலம் பிரிச்சிருவாங்க, இல்லைன்னா முடியாது. அல்லாஹ் நாடுனாலே தவிர இதன் மூலம் நடக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்குமே தவிர இதன் மூலம் ஒன்றும் நடக்காதுன்னு அல்லாஹ் சொல்லி போகிறோம். அப்போ இங்கேயும் சூனியத்துக்கு ஆற்றல் கிடையாது என்பதை பதிவு செஞ்சு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்கிறான். அவங்க இப்படி சொல்லி ஏமாத்துறாங்க. இதன் மூலம் கணவன் மனைவியை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிறார்கள். இல்லா பேதின் இல்லா. அதுக்கப்புறம் வயத்த அல்லமூன,
மேலும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மா எலுர்ஹும் அவர்களுக்கு தீங்கு இழைப்பது. அடுத்தவனுக்கு தீங்கு இல்லை, அவனுக்கே தீங்கு. கற்றுக்கிட்ட அவனுக்கு தீங்கு தானே. என்ன தீங்கு? நரகத்துக்கு போயிடுவான்ல, காபிராயிடுறான்ல. எத்தால்லமூன இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அல்லது எலுர்ஹும் மா எலுர்ஹும்னா அல்லதியுடைய அர்த்தம். அல்லது எலுர்ஹும் அவர்களுக்கு தங்களுக்கு தீங்கிழைக்குமே அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். ஒலா என்ஃபோகும் தங்களுக்கு நன்மையே தராத அதைத்தான் கற்றுக்கொண்டார். அதை கற்றுக்கிட்டவன்லாம் போய் என்ன கற்றுக்கிட்டான்னு கேட்டால் தங்களுக்கு தீங்கிழைக்கிறத கற்றுக்கிட்டான். அடுத்தவனுக்கு தீங்கிழைக்கிறத கற்றுக்கிறல. அடுத்தவனுக்கு தீங்கிழைக்க முடியாது. அடுத்தவனுக்கு தீங்கிழைக்க முடியவே முடியாது. அதான் முத வார்த்தையில் எல்லாம் சொல்லிவிட்டான். எப்படி சொல்லிட்டான்? இதன் மூலம் எந்த ஒருவனுக்கும் தீங்கிழைக்க முடியாது. எல்லாம் நாடி நாளை தேவன் எதுக்கு சொல்கிறான்? ஒரு 1000 பேர் அந்த மாதிரி போய் ஏமாற்றுவான். ஒரு 5 பேருக்கு நடந்துடும். அந்த 5 பேருக்கு நடந்து அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு நடந்தே தவிர இந்த கலையை கொண்டு நடக்கலை. அப்போ இவர்களால் இதன் மூலம் யாருக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு தான் செய்ய முடியும்னு எல்லாம் முடிச்சிடறான். அப்போ இந்த சூனியத்துக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்கிறதைத்தான் இந்த வசனமும் சொல்கிறது. சொல்லிட்டு வேறு என்ன ரிசல்ட் ஏற்படும்னு கேட்டால் இவனுக்கு கேடு ஏற்படும். அல்லமூன இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மா எலுர்ஹும் தங்களுக்கு கேடு தரக்கூடியதைத்தான் கற்றுக்கொண்டார்கள். ஒலா என்ஃபவுஹும் தங்களுக்கு நன்மை தராதை கற்றுக்கொண்டு நன்மையே கிடையாது. கொஞ்சம் காசு பணம் சம்பாதிக்கலாங்கிற விஷயம் வேறு. மறுமையில் நாசமாக போயிடுவான், காஃபிராகி போயிடுறான்ல. அதனால் இவங்க தனக்கு கேடு செய்யக்கூடியதைத்தான் கற்றுக்கொண்டார்கள். உலகது அலிமு இவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா முஸ்லீமாக இருந்து கொண்டு, முஸ்லீம்னு அந்த காலத்தில் உள்ள முஸ்லீம் ஒரு நல்ல மனுஷனாக இருந்து தானே இந்த முசீபத்தை கட்டு நாசமாக போனாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும். உலகது அலிமு இவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். லமன் இஷ்தராகு யார் இதை விலைக்கு வாங்கி கொண்டானோ, இஷ்தரான விலைக்கு வாங்குறது, லமன் இஷ்தராகு யார் இதை விலைக்கு வாங்குகிறானோ, மாலகு அவனுக்கு இல்லை, ஃபில் ஆகிரத்தில் இல்லை, மின் ஹலாக்கின் எந்த ஒரு நசீபும் இல்லை. ஹலாக்குனா பாக்கியம், மறுமையில் எந்த பாக்கியமும் கிடையாது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். வல பிஸமா ஷரோபிஹி அம்புசகம் எதை கொண்டு தங்களை விற்பனை செய்து விட்டார்களோ அது மகா கெட்டது. லவ்கானு யாலமூன் இவர்கள் அறிய வேண்டாமா அப்படின்ட்டு முடியுது. அப்போ இது ஒட்டுமொத்தமாக என்னன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சென்ற பாடத்தில் இல்லை, இது அல்லாத வேறு சந்தர்ப்பங்களில் சூனியத்தை விளக்கும் பொழுது அவர்கள் கற்றுக்கொண்டது சூனியம் அல்லாத வேற ஒரு கலைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எதுக்காக சொன்னால் சூனியத்துக்கு ஆற்றல் இல்லைங்கிறதுக்காக அந்த கருத்து சொன்ன அப்படி சொல்ல தேவையில்லை. அவங்க சூனியத்தையே கற்றுக்கொண்டார்கள் என்று வைத்து கொண்டாலும் சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குன்னு வராது. சூனியமல்லாத வேறர்களே கற்றுக்கொண்டார்கள் இதுக்கு அர்த்தத்தை செஞ்சாலும், எந்த அர்த்தம் செஞ்சாலும் இதை கொண்டு சூனியத்தை நிலைநாட்ட இயலாது. ஏன்னு கேட்டால் சூனியத்தை பற்றின கருத்தை நம்ம முன்னாடி இணைஞ்சிட்டோம், கிரகிச்சு கொண்டு உள்வாங்கி கொண்டோம். அதனால் இந்த வசனத்தை வச்சு சூனியத்தை நியாயப்படுத்த யாராலும் முடியாது என்பது தான் இதுலேருந்து தெரிகிறது. இப்போ மீண்டும் ஒருக்கா நம்ம அர்த்தத்தை பார்த்துருங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வழங்கிடும், குழப்பமே இருக்காது. ஒத்த பவு நபிகள் காலத்தில் இருந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். மாத்தத்துள் ஷயாத்தீனும் ஷைத்தான்கள் கூறியதை, எப்போ கூறியதை? அலாமுல்கி சுலைமான ஆட்சியிலே ஷைத்தான்கள் கூறியதை பின்பற்றினார்கள். ஷைத்தான்டா யாருன்னு விளங்கலை அப்படி வச்சுக்கிறங்க, பின்னாடி விளங்கும். ஒமா கஃபர சுலைமானும் ஷைத்தான் காஃபிராக, சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை. சுலைமான் காஃபிராக இருக்கவில்லைன்னா அந்த அர்த்தம் மட்டும்தான் விளங்குறது. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்கிறது விளங்கலை. எதில் விளங்குதுன்னா அடுத்த வரியில் விளங்கிறது. என்ன விளங்குறது? உலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு ஷைத்தான்கள் காஃபிரானார்கள். எந்த ஷைத்தானுக்கு சொல்லி ஓதி காட்டினாங்க எல்லாம் அந்த ஷைத்தான். முதல் வரியில் சொல்லப்பட்டதில் ஷைத்தான்கள் ஆகிறவர்கள் கஃபரு காஃபிரானார்கள். அல்லிமோன சிகர மனிதர்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து அவங்க தான் காஃபிரா போனாங்க. அந்த சூனியம்ங்கிறத கற்றுக் கொடுத்து அவங்க தான் காஃபிரா போனாங்க. சுலைமான் காஃபிராகவில்லை என்றால் சுலைமான் சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த டாபிக் சீல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் உமா உன்சில் அலல் மலக்கைனி அவர்கள் உமா உன்சிலன்னா எதிர்மறை, மா உன்சில அருளப்படவில்லை, அலல் மலக்கைனி இந்த சூனியம் அருளப்படவில்லை. யாருக்கு அருளப்படவில்லை? அந்த 2 மலக்கின் மீது. அந்த 2 மலக்குங்கிறது என்ன? இதுக்கு ஒரு 5 வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனத்தில் என்ன இருக்கிறது? மண்கான அதுவன் இல்லாயோ மலாய்க்கத்தையோ ஜிப்ரையிலோ மீக்கால, யார் ஜிப்ரையில் மீக்காலுக்கு எதிரியாக இருக்கிறானோ அல்லாவும் அவனுக்கு எதிரின்னு 2 மலக்கை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறான். ஒரு 2 மலக்கை பற்றி பேசிட்டு அந்த மலக்குன்னா யாரை குறிக்கும்? முன்னாடி பேசின ஆளுகளை தான் குறிக்கும்.
அப்போ அலல் மலக்கைனா அந்த இரு வானவர்கள் என்பது ஜிப்ரீல் மீகாயில குறிக்கிறது. ஒமா உன்சில அருளப்படவில்லை அலல் மலக்கைனி, அந்த 2 மலக்குக்கும் அருளப்படவில்லை. இப்போ சுலைமானுக்கும் இதில் சம்பந்தம் இல்லை. அந்த மலக்கு முன்னாடி ஜிப்ரீல் மீகாயில்னு சொன்னோமே அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்தது பாபில ஹாரூத் மாரூத். ஹாரூத் மாரூத் என்பவர்கள் பாபில் நகரத்தில் அப்படின்னு மொத்த அர்த்தம். ஹாரூத் மாரூத் என்பவர்கள் பாபில் நகரத்தில். இந்த வார்த்தையை கொண்டு எங்கேயாவது ஒட்டணும். பாபில் நகரத்தில் நிற்க முடியாதுல்ல, இது எங்கேயா கொண்டு சேர்த்தா தான் அர்த்தம் வரும். அப்போ எங்கே கொண்டு சேர்க்கறது என்று கேட்டால் அந்த ஷைத்தான்கள் கூறினார்கள் வந்துச்சுல, இங்கே கொண்டாந்து அர்த்தத்தை செய்யணும். ஒத்தபவு மாத்தத்துல் ஷயாஜின் அலாமுல்கி சுலைமான பி பாபில ஹாரூத் மாரூத். இப்போ சுலைமானுடைய ஆட்சியில் பி பாபில, பாபிலுங்கிற ஊரில் ஹாரூத் மாருத் என்ற ஷைத்தான்கள், ஹாரூத் மாருத் என்ற ஷைத்தான்கள் வச்சுட்டிங்கன்னா இப்போ என்னவாயிரும், அர்த்தம் கிளியர் ஆயிரும். இப்போ மறுபடியும் வாங்க, பி பாபில, பாபிலுங்கிற ஊரில் ஹாரூத் மாருத் என்பவர்கள் பாபிலுங்கிற ஊரில் சுலைமான் நபி காலத்தில் எதை கூறினார்களோ அதை பின்பற்றுகிறார்கள். அழகாக பொருந்திருது. இது 2 மலக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஹாரூத் மாருத் மலக்குன்னு சொல்வார்களே, ஆனால் மலக்குடைய தன்மையை நம்ம விளக்கிட்டோம் ஏற்கனவே, அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஒமாயு அல்லிமானி, இந்த இருவரும் கற்பிப்பதில்லை. இந்த ஹாரூத் மாருத் இருவரும் மின் அகதின், எந்த ஒருவருக்கும் கற்பிப்பது கிடையாது. ஹத்தா யகூலா, அவர்கள் சொல்வது வரை. என்ன சொல்வது வரை? இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், நாங்கள் ஃபித்னா தான். இன்னமாண்டா தான்ங்கிற அர்த்தம் வரும்ல. இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் ஒரு சோதனை தான். ஃபலா தக்ஃபுர், காஃபிராகிறத, எங்கள்கிட்ட இதை படித்து காஃபிராகிறத. காஃபிராகிறன்னு என்ன அர்த்தம்? இந்த கலையை, இந்த வித்தையை, இந்த மோசடி வித்தையை நாங்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த ஃப்ராடை நீ படித்து என்ன செய்யாத, ஃபலா தக்ஃபுர், காஃபிராகி விடாதே இப்படின்னு சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இது அவங்களுடைய கேரக்டரை குறிக்கிறது. அடுத்ததாக எத்தால்லமூன, இது மக்களை குறிக்கிறது. அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த 2 பேரும் இல்லை, மக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களில் சிலர் தான், எல்லோரும் கற்றுக்க மாட்டாங்க. எத்தால்லமூன, அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மின்ஹுமா, அவ்விருவரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார்கள். எதை கற்றுக்கொண்டார்கள்? மா ஒன்றை, அல்லது ஒன்றை. யுஃபர்ரிகூன பிஹி, எதன் மூலம் பிரிப்பார்களோ, பைனல் மரியூ சௌஜிஹி, கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் எதன் மூலம் பிரிப்பார்களோ, எதன் மூலம் பிரிக்கணும்னு அவங்க நம்பிக்கை பிரகாரம் எதன் மூலம் பிரிப்பார்களோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போது ஏதோ கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்களே, பிரிச்சிடலாம் போல இருக்குன்ற அர்த்தமும் வரும். அல்லது பிரிக்க முடியும்னு சொல்லி ஏமாத்தினாங்க, அதுக்காக எல்லாம் சொல்கிறாங்கிற அர்த்தம். 2 அர்த்தம் வரும் இதில். நேரடியாக பார்த்தா 2 அர்த்தம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? ஃபையத்த அல்லமூன, அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மின்ஹுமா, அந்த இருவரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மரியூ சௌஜிஹி, கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் எதன் மூலம் பிரிப்பார்களோ அதை கற்றுக்கொண்டார்கள்னு சொன்னால், இந்த கணவன் மனைவி இதன் மூலம் பிரிக்கலாம், பிரிக்கிறதுக்கான ஒரு கலையை கற்றுக் கொடுத்தார்கள். அப்படின்னா அந்த சூனியத்துக்கு என்ன இருக்கிறது? கணவனை பிரிக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கத்தான் செய்கிறது என்கிற அர்த்தத்தையும் இது கொடுக்க முடியும். ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதை அடுத்த வரி நமக்கு சொல்லிடுது. என்ன சொல்லுது? ஒமாகும், மாண்டா எதிர்மறை, இல்லை. மாகும், அவர்கள் இல்லை. எப்படி இல்லை? பிலாரின, தீங்கிழைப்பவர்களாக இல்லை. பிகி, இதை கொண்டு தீங்கிழைப்பவர்களாக இல்லை. மின் அகதின், எவருக்கும். அவங்க என்னப்படி எப்படி நினச்சிட்டு கற்றுக் கொடுத்தாங்களே தவிர இதன் மூலம் கணவன் மனைவி பிரிப்பாங்களான்னா ஒருத்தனுக்கும் இதன் மூலம் தீங்கிழைக்க, ஒருத்தனுக்கும். சிலருக்கு அளிப்பார்கள், சிலருக்கு அளிக்க மாட்டார்கள்னா கூட அந்த கலையினால் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அல்ல இங்கே எப்படி போடுறான்னா, மாவுக்கு அப்புறம் மின் போட்டு சொல்கிறான். எந்த ஒருவருக்கும் உண்டு. ஒமாகும், அவர்கள் இல்லை. பில் ஆர்ரீன, தீங்கிழைப்பவர்களாக இல்லை. பிகி, இந்த கலையை கொண்டு தீங்கிழைப்பவர்களாக இல்லை. மின் அகதின், எந்த ஒருவருக்கும் தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இல்லை. அப்போ இந்த கலையை கொண்டு தீங்கு இல்லை. இல்லா பீதின் இல்லை, அல்லா நாடினாலே தவிர. அல்லா நாடுனா தான் இந்த தர்காவிலாம் சில குணமாகத்தானே செய்கிறது. தர்காவினால் ஆச்சு நம்ம நினைப்போமா? தர்காவுக்கு போகிறான், பிள்ளை இல்லைன்னு போகிறான். 10 வருஷமாக போகிறான், 10 வருஷமாக பிள்ளை இல்லை. கடைசி 1 வருஷம் போகும்போது பிள்ளை வந்துருச்சு. அவர் கொடுத்துட்டா நடத்தமாகுமா? அவருக்கு 10 வருஷம் கொடுப்பதா? இல்லை நாடி இருக்கிறான். அல்லாவுடைய நாட்டத்தில் நடச்சினதை எடுத்துக்கொள்வோமா? அந்த தர்காவை குடிச்சு நினைப்போமா? அந்த மாதிரி தான் அந்த கலைக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. ஏன்னு கேட்டால் வாசனை எப்படி போடப்பட்டிருக்கு?
அவர்கள் மின்னகதின் எந்த ஒருவனுக்கும் தீங்கிழைக்க முடியாது. பிஹி இதை கொண்டு எந்த அப்பையும் இந்த அவங்களுக்குள்ள சில தீங்கு இருப்பதா நீங்கள் பார்த்தாலும் இதை கொண்டு வந்தது அல்லது. அதனால் அல்ல என்ன செய்கிறான், இதை கொண்டு ஒரு ஆளுக்கு உனக்கு தீங்கு செய்ய முடியாதுன்னு என்ன அர்த்தம்? சூனியத்துக்கு ஒன்றும் இல்லை. இவன் கற்றுக் கொடுத்தாங்க கணவன் மனையை பிரிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. பிரிக்க ஏழுமான்னா ஒரு ஆளுக்கும் இயலாது. மாகும்பில் ஆறின்னு இந்த வசனம் இல்லாட்டி கணவன் மணி நெசமாக பிரிச்சுருவாங்க இவ்வளோ இருக்குன்னு நினைக்கலாம். கணவன் மணி பிரிப்பார்களுங்கிற வாசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டால் அதை சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. இது கணவனை பிரிக்கிறது, இது மனைவி பிரிக்கிறதுன்னு சொல்லி அப்படி சொல்லி கொடுத்ததுனால அந்த வார்த்தை எல்லாம் போட்டிருக்கிறான். அதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை என்ன அடுத்த வரியின் மூலமாக அல்லாஹ் விளக்கிறான். ஒமாகும் அவர்கள் இல்லை, பிலாரின தீங்கிலை பொருளாக இல்லை, பிஹி இதன் மூலம் எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் மூலம் தீங்கிழைக்க முடியுமானா தீங்கிழைக்க முடியாது. மின்னகதின் ஒருவருக்கும் ஒரு ஆளுக்கு கூட தீங்கிழைக்க இயலாது. அப்போ இந்த கணவன் மனைவி இந்த மாதிரி இங்கே செஞ்சு ஒன்று ரெண்டு பிரிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பிரியணும் நல்லா நாடி இருக்கான்னு அர்த்தம். இந்த கலையில் நடக்காது, இந்த கலையின் மூலம் நடக்காது. அதுதான் இல்லாபி இதுன்னு இல்லா அல்லாஹ் நாடுனாலே தவிர இந்த கலையின் மூலம் எந்த ஒருவருக்கும் இவர்கள் எந்த தீங்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்கிறான்னா வையத்த அல்லமுன அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் மா எலுர்ருகும் தங்களுக்கு கேடு செய்வதை கற்றுக்கொண்டார்கள். நீ கற்றுக்கிட்டியடா என்னடா அடுத்தவனை பிரிக்கிறங்கிற, உனக்கு தானடா கேடு உண்டாக்கிட்டு இருக்கிற, உனக்கு தானே இந்த மக்களை ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி மோசடி செஞ்சு அந்த மாதிரி குற்றம் செஞ்சு ஆகரத்தில் நன்மை இழக்கக்கூடியவனை ஆயிடுற. அதனால் ஒய்யத்த அல்லமுன இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மா எலுர்ருகும் தங்களுக்கு தீங்கிழைப்பதை கற்றுக்கொண்டார்கள். மேலும் வலா என்போகும் இங்கே ஒரு மா வச்சுக்கணும், மாலா என்போகும் எது பயன் தராதோ அந்த ஒன்றையும் கற்றுக்கொண்டார்கள், எது தீங்கு இழைக்குமோ அதையும் கற்றுக்கொண்டார்கள். வலாங்கிறது எல்லூர் லத்துப் செஞ்சேன்னா அந்த மாங்கிறது இங்கே வந்துடும். மா ஒன்றை கற்றுக்கொண்டார்கள், லா என்போகும் அவங்களுக்கு பயன் தராதே அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். அவன் கற்றுக்கொண்டது என்னன்னு கேட்டால் அடுத்தவனை கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. நிஜத்தில் நடக்கிறவங்க அவனுக்கு தான் கேடு செஞ்சுக்கிட்டு படிச்சுருக்காங்க. அவனுக்கு கேடு செய்வதை தான் படித்தார்களே தவிர அடுத்தவனுக்கு கேடெல்லாம் செய்ய இயலாது. வழக்கது அலிமு இவர்கள் உறுதியாக அறிந்திருக்கிறார்கள். லமன் இஸ்தராகு யார் இதை வாங்குகிறானோ, இந்த சூனியத்தை அவன் காசு கொடுத்து வாங்குகிறானோ படிக்கிறானோன்னு அர்த்தம். மாலகு அவனுக்கு கிடையாது, மாண்டா இல்லை, மாலகு அவனுக்கு இல்லை, ஃபில் ஆகிரத்தில் இல்லை, மின் ஹலாக்கின் எந்த ஒரு பாக்கியமும் இல்லை. ஹலாக்குனா பாக்கியம், நசீபு. அப்போ எந்த ஒரு நசீபும் அவனுக்கு இல்லை. வல பிஸ கெட்டதாக ஆகிவிட்டது. மா ஷரௌபிஹி அம்புசகும் எதற்கு தங்களை விற்பனை செய்தார்களோ, தங்களை விற்று எதை வாங்கினார்களோ, தங்களை விற்று அவர்கள் வாங்கியது என்ன சூனியம், அந்த சூனியம் கெட்டதாக இருக்கிறது. லவ் கானு யாலமூன் இவர்கள் அறிய வேண்டாமா. இப்போ நீங்கள் இந்த மாற்று கருத்து உள்ளவங்க பல வியாக்கியானம் கொடுப்பாங்கள்ல, எந்த வியாக்கியானத்துக்குள்ளே நின்று வந்தாலும் சரி தான் இதை கொண்டு சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குன்னு இப்போ நிரூபிக்க இயலாது. அதாவது இந்த சூனியம் வேறு, சூனியம் அல்லாத ஒரு கலை தான் கணவன் முறை பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் கொடுத்தாலும் சரிதான், அல்லது சூனியத்திலே ஒரு வகை தான் இது என்று அர்த்தம் கொடுத்தாலும் சரிதான். அதனால் நன்மை ஏற்படுமானா ஏற்பட. பொதுவாக சூனியத்தை பற்றி வேற உங்களுக்கு சொல்லி தந்துட்டோம், எடுத்து காட்டிட்டோம். சூனியம்ங்கிறது கைது இன்னமா சனவு கைது சாஹிரின், அவங்க செஞ்சது சூனியக்காரனுடைய சூழ்ச்சி தான் செய்து பிரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால் அந்த சூனியத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன அம்புட்டையும் வச்சு நீங்கள் நினைத்து மனசில் வைத்து கொண்டு பார்த்தால் அப்போ சூனியத்துக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஃப்ராடு பண்ணலாம். சூனியத்துக்கு ஆற்றல் இல்லை, ஆற்றல் உள்ளது கூட நம்ப வைக்கலாம். சூனியத்துக்கு ஒரு மனுஷனுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது, ஆனால் அவன் செய்து காட்டுற காட்சியின் மூலமாக எதிரில் உள்ளவனுக்கு ஒரு பயத்தை காட்டலாம், கண்களை கட்டலாம், அவன் கவனிக்காத விதத்தில் மாற்றி விடலாம். அந்த ஒன்று தான் இருக்குதுன்னு தான் சூனியம். அந்த சூனியத்தை இவங்க ஆன்மீக இதை கலந்து என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்லி கொடுத்து இப்படி செஞ்சால் நல்லா ஏமாற்றலாம், ஃப்ராடு பண்ணலாம்னு அந்த கேரள மந்திரவாதிகள்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை அன்றைக்கி யூதர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நல்லா கண்டிச்சிருக்கிறான். இப்போ 202 வசனம் இப்போ முத்தசாபிகி மாதிரி தெரிஞ்சது நம்ம ஏற்கனவே சூனியத்தை பற்றின ஒரு விஷயத்தை முதல்ல பார்த்துவிட்டு இதற்கு வந்தோம் என்று சொன்னால் இது ரொம்ப தெளிவாக முகக்கமாக
ரெண்டு அர்த்தத்துக்கு வேலையே இல்லை, சூனியத்துக்கு சக்தி இல்லைன்னு தான் இது சொல்லுது. சூனியக்காரனால் வந்து கணவன் மனைவியை பிரிக்கிற அளவுக்கு அது செய்ய முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. இதன் மூலம் எவருக்கும் தீங்கிழைக்க முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொன்னால் என்ன செய்யும், அவனுக்கு எந்த தீங்கு நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடந்ததாக இருக்குமே தவிர இந்த கலையினால் நடந்தது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஃப்ராடுன்னு இன்னொரு காலில் உறுதிப்படுத்துகிறான். அது 202 வசனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து இதில் சில நம்ம சொல்லி காட்டினது யாபத்துக்காக வேண்டி. அப்போ மலக்குமார்களை பற்றி சொன்னாங்க இல்லையா, மலக்குமார்கள் வந்து ஹாரூத் மாருத் மலக்கு அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் மலக்குடைய தன்மை 66 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 21, 26, 27 21வது சூறாவில் 26, 27 இருக்கிறது. அதே மாதிரி 21வது சூறாவில் 19, 20 இருக்கிறது. இது எல்லாத்துலையும் என்ன இருக்குதுன்னு கேட்டால் மலக்குகள் வந்து இவங்க சொல்கிற வேலையை செய்ய மாட்டாங்க, அல்லாட்ட சவால் விட்டு வரமாட்டாங்க. எங்களுக்கு மனிதனை போல் ஆக்கி காட்டு நாங்கள் பார்க்குறோண்டு அல்லாவுக்கு எதிர்த்து பேச மாட்டார்கள். வந்து நின்று தங்களை மலக்குத்தன்மை இழந்துட்டு மனுஷனாக மாறக்கூடிய வேலையை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு மலக்குகளுடைய தன்மை இந்த வசனங்கள் பேசுகிற காரணத்தினால் ஹாரூத் மாருத் மலக்குன்னு வாதிட்டு மலக்கு மூலமாக தான் அந்த சிகர் வந்துச்சின்னு சொல்லி அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு காட்ட பார்ப்பார்களே, ஆனால் அதுக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல மலக்குன்னு சொல்லி ஹாரூத் மாருத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் மலக்குடைய தன்மையை குரான் சொல்லிவிட்டது. இது ஏற்கனவே சொல்கிறது ஆபத்துக்காக வேண்டி. அதே மாதிரி ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள் தானே வருது. இதில் உள்ள சந்தேகங்களுக்கு இப்போ விளக்கம். ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள்னா நீங்கள் மனுஷன் சொல்கிறீங்க என்று கேட்டால் மனிதனையும் ஷைத்தான் என்று சொல்வது வந்து ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் ஷைத்தான் தான். சில இடங்களில் ஷைத்தான் என்ற சொல்லே எதுக்கு சொல்லலாம், மனுஷனுக்கு சொல்லலாம். ஒருத்தன் தொழுகும்போது குறுக்க போனான்னு சொன்னால் அவனோட சண்டை போடுங்க, அவன் ஷைத்தான். புகாரில் 3274 இருக்கிறது. அவனையும் ஷைத்தாண்டாங்க, அவன் ஷைத்தான், அவன் மனுஷன்தான். ஷைத்தான் வேலை செய்கிறான்னா அவனை ஷைத்தான்ங்கிறாங்க. அதே மாதிரி வந்து முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் வந்து 22வது சூறாவில் 14 வசனத்தில் சொல்லும் பொழுது இவங்க மூமின்கள்கிட்ட வரும்போது நாங்களும் மூமின்கிறாங்க, அவங்க ஷைத்தான்கள்கிட்ட போனோன்னா உங்களை சேர்ந்த ஆளுக்குங்கிறாங்கங்கிறான் அல்லாஹ். இந்த ஷைத்தான்கிறது யார், முனாஃபிக்குடைய தலைவர்களை சொல்லப்படுது. கெட்ட தலைவர்களுக்கு பேர் என்னது, ஷயாத்தீன். அப்போ இங்கே வந்துக்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆமன்னாங்கிறாங்க, அவங்க ஷைத்தான்கிட்ட போனால் உங்கள் ஆளுக்கு தாங்குறாங்க. இந்த இடத்துல ஷயாத்தீன்கிற வார்த்தை எதை குறிக்கும் என்று கேட்டால் தலைவர்களை குறிக்கும், மனிதர்களை குறிக்கும். இந்த மனிதனை குறிக்குமாங்கிறதுக்கு ஆதாரத்துக்காக சொல்லி காட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து 6வது சூறாவில் 112 சொல்லி காட்டுறான், நபிமார்களில் எல்லா நபிமார்களுக்கும் மனித ஷைத்தான்களிலிருந்தும் ஜின் ஷைத்தான்களிலிருந்தும் எதிரிகளை ஏற்படுத்தியிருந்தோம். எந்த நபி எடுத்தாலும் ஜின்களில் உள்ள ஷைத்தான்கள் அந்த ஒரிஜினல் ஷைத்தான்கள் எதிரியாக இருப்பார்கள், மனித ஷைத்தான்களும் எதிரியாக இருப்பார்கள். அபுலஹப் மாதிரி இருப்பாங்கள்ல மனித ஷைத்தான்கள், ஃபிரௌன் மாதிரி, இந்த மாதிரியான மனித ஷைத்தான்களை ஏற்படுத்தியிருக்கிறோம்னு நல்லா சொல்கிறோம். அப்போ இவங்களுக்கு எல்லாம் வச்ச பேர் என்ன, ஃபிரௌனுக்கெல்லாம் ஷைத்தான், ஃபிரௌனு அபுஜகளுக்கெல்லாம் வச்ச பேர் என்னது, ஷைத்தான்கிறது. அதனால் அந்த ஷைத்தான்கிற வார்த்தை வந்து அது மாதிரி இன்னொரு ஹதீஸில் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அர்ராக்கிபு ஷைத்தானுன், ஒருத்தன் தனியாக பயணமாக போனான்னா அவன் ஷைத்தான், 2 பேரும் போனாலும் ஷைத்தான் தான், 3 பேர் போனால் தான் அது வந்து பயண கூட்டம்னு வரும். அவள் ஒரு மனிதனை ஏன் ஷைத்தானுங்கிறாங்க, சிங்கிளாக போனால் நிறைய தப்பு செஞ்சுருவான். வெளியூருக்கு போகும்போது ஒத்தையாக போனான்னு வைங்களேன், அவன் நிறைய தவறு செஞ்சு ஷைத்தானை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த சர்ச்சைக்கு நம்ம போக வேணாம். ஷைத்தான்கிற வார்த்தை மனுஷனுக்கு சொல்லப்படுமா இல்லையா, அது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒருத்தர் கவிதை படிச்சுக்கிட்டு போகும்பொழுது புது ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிங்கன்ற சொல்லுவாங்க. அவன் மனுஷன்தான் அது, ஆனால் கவிதை பாடுறான்னு அவனை ஷைத்தான்ங்கிறாங்க. அப்போ இந்த ஷைத்தான்கிற வார்த்தை எப்படி மனிதரை குறிக்கும் என்று ஒரு கேள்வி கேட்பார்களே, ஆனால் அப்படியும் குறிப்பதற்கும் சான்று இருக்கிறது. இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் ஷைத்தான்கிறத வந்து மனுஷனாக தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், இதில் உள்ள ஷைத்தான் வந்து அந்த ஷைத்தானை குறிக்காது. ஏனென்றால் அந்த ஷைத்தான் ஏற்கனவே காஃபிராக இருக்கிறான், அவன் சூனியத்தை போய் கற்றுக் கொடுத்து தான் காஃபிராவுன்னு அர்த்தம் கிடையாது. இதில் பயன்படுத்துகிற வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், உலாக்கின்ன ஷையாத்தீன கஃபரு அல்லிமுன நாச சிகரை கற்றுக் கொடுத்து இவங்க காஃபிரா போயிட்டாங்க இந்த ஷைத்தான்கள்னு வருது. அப்போ அந்த ஷைத்தான் தான் ஏற்கனவே காஃபிரா தானே இருக்கிறான், அவன் காஃபிராக மாட்டான், அவன் தான் காஃபிரா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நான் காஃபிரா இல்லாமல் இருந்து காஃபிரா போகிறது யாராக இருப்பான், அது மனுஷனாக தான் இருப்பான். அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஷைத்தான் அப்படி சொல்லலாம் என்ற காரணத்தினாலையும் நம்ம அந்த அர்த்தம் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டால், அதுக்கு அடுத்த கேள்வி
அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா அந்த பதிலை இருமைக்கு பன்மை பதிலாக வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கிராமர் ரீதி ஆதாரம் கொடுத்துருவோம். அதாவது என்ன ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள்ன்றது ஷைத்தான் ஆணின்னு வரல, ஷயாத்தீன்று பன்மையாக வருது. பன்மையாக வரும் பொழுது பலர் தானே வரணும். ஹாரூத் மாருத்துங்கிறது பலராக இல்லையே. பலருடைய சொல்லுக்கு ரெண்டு பேரை குறிக்கிற சொல்லு எப்படி பயானாக பதிலாக வரும் என்று கேட்பார்களே. ஆனால் அப்படி வரலாம் என்பதற்கு குர்திபி அவர்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஆதாரத்தை இணைஞ்சிருக்கிறோம். அந்த சகோதர வாரிசு உரிமை சட்டத்தில் எடுத்து வைப்பார் இல்லையா, அந்த ஆதாரத்தை எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அதாவது ஒரு மனுஷன் ஒரு பெண் குழந்தைகள் இருந்தால், ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு பாதி கொடுக்கணும். ஒரு மகள் இருந்தால், அதுக்கு பேர் 2 மகள் இருந்தால் என்னவாயிரும், அவங்களுக்கு 3/2 பங்கு கொடுக்கணும்னு இருக்குது. இந்த 2 மகள் என்பது 2க்கு மேற்பட்டதையும் குறிக்கும். அந்த 2 தான் குறிக்கும்னு கிடையாது, 2க்கு மேலே உள்ளதையும் குறிக்கும்னு அப்படின்லாம் உள்ள வழக்கம் சொல்லியிருக்கிறோம். அதனால் அதுக்கும் ஒரு பதில் ஆகிவிட்டது. அதனால் இதில் உள்ள எல்லா சந்தேகங்களையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நினைஞ்சிருக்கிறோம், முன்னரே உங்களுக்கு தீர்த்திருக்கிறோம். அடுத்து இதை ஒட்டின இதே மாதிரியான வசனம் அடுத்து வருது. இது தொடர்பான வசனம் தான். உளவு அன்னகும் இவர்கள் இப்போ இங்கே வந்துட்டான்ல, இது யூதர்கள் இந்த மாதிரி ஷைத்தான் இங்கே சொன்னதை கேட்டு பில்லி வைக்கிறோம் சூனியம் வைக்கிறோம்னு கேட்டு மக்களை ஏமாற்றி திரிகிறாங்களே. இப்படி செய்யாமல் உளவு அன்னகும் இவர்கள் ஆமனும் நம்பிக்கை கொண்டிருந்திருப்பார்களேயானால், லவ் வந்ததுனால வந்தால்னு சொல்லக்கூடாது, வந்திருப்பார்களேயானால், ஈமான் கொண்டிருப்பார்களேயானால், உளவு அன்னகும் ஆமனும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்களேயானால், ஒத்தகவு அல்லாவை அஞ்சிருப்பார்களேயானால், மசூபத்து மின் இந்தில்லாஹி அல்லாவிடமிருந்து கிடைக்கிற பரிசு ஹைருன் சிறந்ததாக இருக்கும். லவ் கானு யாலமூன் அவர்கள் அறிய வேண்டாமா. இதே இவங்களுக்கு சொல்லலாம். இந்த சூனியத்துக்கு பின்னாடி போயிடா யூதர்கள்லாம் அதை தூக்கி கடாசிட்டு அல்லாவை நம்பி அல்லாவுக்கு பயந்து நடங்கடா, இது ஒரு பொய் ஃப்ராடை சொல்லி ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி இந்த காலத்தில் உள்ள யூதர்களுக்கு ஒரு அறிவுரையும் அல்ல என்ன செஞ்சிடறான் சொல்லிடுறான். இப்போ இதில் உள்ள கிராமர் விஷயம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. உளவுங்கிறது வார்த்தை உங்களுக்கு தெரியும், அன்னகுங்கிறது அன்னஹும்பு தெரியும், ஆமனுங்கிறதும் உங்களுக்கு தெரியும், ஒத்தக்கவுங்கிறது வக்காவிலேருந்து வந்தது. வக்கா என்கிற சொல்லில் இருந்து இஃப்தா அலவசன் யுத்தக்காண்டு வரும். யுத்தக்கா என்பதை வாவை தேய மாற்றிடுவாங்க. இத்தக்கா இத்தக்கையா இத்தக்கவுண்டு வரும். ஒத்தக்கவுண்டு வந்துருச்சு. இல்லை மசூபத்துங்கிறது மஸ்தரு சவாபுங்கிறோம்ல சாப, அதனுடைய ஒரு மஸ்தரு. மசூபத்துன்னா சவாபு கூலி. இல்லை மசூபத்துன் மின் இந்தில்லாஹி, மின் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஜருடைய எழுத்து. இந்தின்னா அவனிடம் இவனிடம் அந்த அர்த்தத்துக்கு வரக்கூடியது இந்திங்கிறது. மின் இந்தில்லாஹின்னா அல்லாவிடம் இருந்துன்னு அர்த்தமாயிரும். ஹைருங்கிறது சிறந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த லவ்கானு யாலமுன் இருக்குல்ல, இந்த லவ்கானு யாலமுனுக்கு என்ன இருக்கும்னு கேட்டால் அதுக்கு ரெண்டு பயன்பாடு இருக்குது. என்ன பயன்பாடு இருக்குன்னு கேட்டால், ஒரு செய்தியை இப்படி செய்திருப்பார்களேயானால் இப்படி செஞ்சுருப்பேன், அவர்கள் வந்திருப்பார்களேயானால் நான் தந்திருப்பேன்னு சொல்கிறோம்ல, அப்போ இந்த லவ்ங்கிற வார்த்தையை போடுவோம். போட்டு என்ன செய்வோம்னு கேட்டால் அதனுடைய ஷரத்துக்குரிய ஜவாப் இருக்குல்ல, ஜவாபையும் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? லவ் அத்தைத்த நீ வந்திருந்தால், அத்தைத்துக்க உனக்கு நான் தந்திருப்பேன் கொடுத்திருப்பேன்கிறோம். லவ் அத்தைத்த நீ வந்திருந்தால் இது ஷர்த்து, நான் கொடுத்திருப்பேன் இது ஜவாபு. இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னார்களேயானால் அந்த லவ்க்கு அந்த அர்த்தம் வரும். அப்படி இல்லாமல் ஷர்த்தை மட்டும் சொன்னாங்கன்னு வைங்க, ஜவாபை சொல்லாமல், அப்போ அர்த்தம் வேறையாக போயிடும். எப்படி? லவ் அத்தைத்த அப்படின்னு நிப்பாட்டிக்கிட்டேன், நீ வந்திருந்தால்ன்ற அர்த்தம் கொடுக்கக்கூடாது. லவ் அத்தைத்த நீ வந்திருக்கக்கூடாதா எதிர்பார்ப்பு, தமன்னியுடைய அர்த்தமாக மாறிக்கிறோம். இந்த லவ்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ஷர்த்தும் போட்டு அதனுடைய ஜவாபையும் போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஜவாபே என்ன காட்டிடும்? ஷர்த்துடைய அர்த்தம்னு காட்டிடும். லவ் ஜா ஜெய்துன், ஜெய்து வருவானையானால் லல் அரப்து நான் அடிப்பேங்கிறோம். லவ் ஜா ஜெய்துன், ஜெய்து வந்திருப்பானையானால், நேற்று வந்திருப்பானையானால் லல் அரப்து நான் அடித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி லவ் ஜாவையும் போட்டு லல் அரப்துண்டு ஜவாபையும் போட்டோன்னு வைங்க, இந்த லவ் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால் வந்திருப்பானையானால், செய்து வந்திருந்தானையானால் அந்த ஆனால்னு அர்த்தம் செய்வோம். இப்போ லவ் ஜா செய்துன்னு மட்டும் சொல்கிறோம், பின்னாடி உள்ள சொல்லலை.
இப்போ என்ன அர்த்தமாயிரும்? லவ்ஜா செய்து வந்திருக்கக்கூடாதா? நல்ல ஒரு சாப்பாடு போட்டாங்களே, அந்த சாப்பாட்டுக்கு அவனு வந்து நல்லா சாப்பிட்ருப்பானே அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வோம்? லவ்ஜா செய்து வந்திருக்கக்கூடாதா, கூடாதான்ற ஒரு ஏங்குறோம்ல, அந்த ஏங்குற அர்த்தம் வந்து தமன்னி, ஆசைப்படுறது. அந்த அர்த்தத்துக்குரியதாக மாறினது லவ் என்பது. அப்போ லவ் என்பதற்கு பின்னாடி வந்து இப்போ பாருங்க, இதில் 2 லவ் இருக்குது பாருங்கள். உளவு அன்னகம், இங்கே ஒரு லவ் இருக்குது. லவ் லவ் இருக்கா, இங்கே ஒரு லவ் இருக்குது. அப்போ இந்த லவ் வந்து ஷரத்துடைய அர்த்தம் கொடுக்குறோம். ஏன்? அவர்கள் நம்பிக்கை கொண்டு ஒழுங்காக நடந்திருந்தால் அல்லாவிடமிருந்து கிடைக்கிற கூலி அவங்களுக்கு சிறந்தது. ஜவாபு சொல்லியாச்சு. அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால்னு முடிக்கலை. நம்பிக்கை கொண்டு இருந்தால் அவங்களுக்குள்ள மசூபத்து மின் நிந்தில்லாகின்னு அதுக்கு ஜவாபு லாமு போட்டு வந்துருச்சு. அவங்களுக்கு சவாபு வந்து சிறந்தது. இந்த இடத்துல இப்படி வந்ததுனால லவ்வுடைய ஷரத்துக்கு வந்து இது ஜவாபுன்னு நம்ம என்ன செஞ்சுருவோம்? அதனுடைய அர்த்தத்தை இங்கே கொண்டே நிப்பாட்டி முடிச்சிருவோம். இந்த லவ்வுக்கு ஏதாவது ஜவாபு ஷரத்திற்கு ஜவாபு இருக்குதா? லவ்கானி ஏலமோன், அவர்கள் அறிந்திருக்கக்கூடாதான்னு சொல்லி அறிந்திருப்பார்களே ஆனால் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, மிச்சம் முன்னாண்டு எதிர்பார்ப்பான ஒருத்தன் அறிந்திருப்பார்களே ஆனால்னு அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு உரிய ரிசல்ட்டு வரக்கானம, ஜவாபு வரக்கானமேன்னு கேட்பான். அதனால் இப்படி வர்ற வசனத்துக்கெலாம் என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், அது லவ்கானும் யாலமூன், அவர்கள் அறிந்திருக்கக்கூடாதா. ஜவாபு வரலன்னா, ஷர்த்தாக வரக்கூடிய லவ்வுக்கு பின்னாடி ஜவாபு சொல்லிட்டாங்கன்னா ஜவாபு ஷர்த்துன்னு கொண்டு போயிருங்க. ஜவாபு வரலன்னா, இப்படி வந்தால் இப்படி வரும்னு சொல்லுவோம்ல, இப்படி வந்தால் என்பது ஷர்த்து, இப்படி வரும் என்பது வந்து அதுக்குரிய ஜவாபு. அப்போ ஷர்த்துக்கு வந்து ஜவாபு இல்லாமே ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னு கேட்டால் அங்கே ஷர்த்து அர்த்தம் கொடுக்காதீங்க. என்னென்னு கொடுக்கணும்? தமன்னியுடைய அர்த்தம், ஆசைப்படுவோம்ல. அப்போ இங்கே எப்படி ஆசைப்படணும்? லவ்கானு யாலமூன், அவர்கள் அறிந்திருக்கக்கூடாதா. இதே லவ்கானு யாலமூன்கிறது 102லையும் வந்துச்சு. அங்கே சொல்லாமல் நான் விட்டுட்டு இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். 102லையும் இதே வாசகத்தை பார்த்தோம்ல. 102 முடிக்கும்போது பாருங்கள், உலபேசமா சொரப் அம்புசகம், தங்களை விட்டது கெட்டதாகிவிட்டு முடிஞ்சிருச்சு. லவ்கானு யாலமூன் இங்கேயும் வருது. லவ்கானு யாலமூன், அவர்கள் அறிந்திருக்கக்கூடாதா. இந்த லவ்வுக்கு பின்னாடி ஒன்று சொல்லலை இல்லை, லவ்கானு யாலமூன். இப்படி இந்த லவ்வுங்கிறதுக்கு பின்னாடி ஜவாபு சொன்னால் ஜவாபோடு சேர்த்து வந்திருந்தால் போயிருந்தாலும் அர்த்தம் செய்யுங்க. சொல்லலைன்னு சொன்னால் அதை வந்து தமன்னியாக அர்த்தம் செஞ்சு விட்ருங்க. லவ்கானு யாலமுன்னா அவர்கள் அறிந்திருக்கக்கூடாதா, அறிபவர்களாக ஆகியிருக்கக்கூடாதான்னு இப்படி ஏதாவது போட்டு செஞ்சுக்கிடலாம். அப்போ 102ஐயும் கடந்துட்டோம், 103ஐயும் கடந்துட்டோம். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் 104லேருந்து வேக வேகமாக இந்த பாடமும் போடும். 104வது வசனம் பக்கராவில் 103 முடிச்சிட்டோமா, 104வது வசனத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.